Good morning, ladies and gentlemen. Vanakkam ellorukkum. My name is Chandrika Vijayaratnam. Today marks the 12th year anniversary of the Mullivaikal massacre. And on behalf of the Canadian Tamil Congress, I would like to thank you all for joining us in commemorating the tens of thousands of victims who tragically lost their lives during this time period. 70,000. This is the number which the UN estimated were killed during the tail end of the war. Unfortunately, that was not the only tragedy that our people faced. We suffered. Both women and men were victimized. Mothers, children, and sisters raped and killed. Our temples were destroyed. They tried to take our culture and spirituality away. The war led to us losing a part of our history. Jaffna Library burned. But not only did the iconic library itself burn down, but the knowledge it contained was burnt into ashes as well. But today, we rise from these tragedies. Today, we remember, we mourn, and we seek justice. Mullivaikal 12ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. ஆண்டாண்டுகளாக கண்ணீரூற்றியும் கடந்து செல்ல முடியாத கல் நெஞ்சங்களையும் கலங்க வைக்கும் கதைகளை சுமந்து கொண்டு கந்தக காற்றோடு அந்த மண் ஆற்றாமையால் பொம்மையாக தொடங்கி இன்று 12 ஆண்டுகள் கடக்கின்றன. மே 18 இன விடுதலை பயணத்தில் ஓர்மம் மௌனிக்கப்பட்டு வைத்த ஒரு நாள். உரிமைகளுக்காக போராடிய ஒரு மக்கள் கூட்டம் சலுகைகளுக்காகவே கையேந்த வேண்டிய கையறு நிலைக்கு மாற்றப்பட்ட தொடக்க நாள். இந்த மண் எங்களது சொந்த மண் என்று சொல்லிக் கொள்ளவோ, அங்கு தம் இன்னுயிரை நீத்த தமிழ் குடிமக்களை நினைத்து கண்ணீர் சிந்தவோ, கவலைப்படவோ, அவர்கள் மறைந்த இடத்தில் ஒரு பூவை வைத்து அஞ்சலி செய்யவோ அமைதி மறுக்கப்பட்டவர்களா உள்ளுக்குள்ளேயே நம்மை குமைய வைத்திருக்கும் ஒரு நாள். அன்றைய நாளில் முடிவுக்கு வந்த எதையுமே நாம் மறக்கவில்லை. ஆயினும் நாம் இப்படியே கடந்துவிடப் போவதில்லை. இறுதி வரை எமக்காக வாழ்ந்தவர்களையும் அவர்களது வழி தொடர்ந்து எமக்காக மாண்டவர்களையும் நினைவில் நிறுத்தவும், அவர்களுடைய வரலாறுகளை அடுத்தடுத்த தலைமுறைகளில் எடுத்துச் செல்லவும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எப்போதும் தயங்கப் போவதில்லை. முள்ளிவாய்க்காலில் அவர்களை நினைவில் நிறுத்தி அஞ்சலி செய்ய முடியாதவர்களால் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய மனமும் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றமாக மாறியிருக்கின்றது. அந்த நினைவு முற்றங்கள் நாம் கண்ணீர் பூக்களால் அஞ்சலி செய்வதை எவராலும் தடுத்து விட முடியாது. இன்று இந்த 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலியில் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் கனேடிய தமிழர் பேரவை தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Up next, let's observe a moment of silence to honor those who lost their lives in search of freedom and peace. Thank you. Now, I would like to invite Rachel Remizia as she will sing both the Canadian National Anthem and the Tamil Thaiwal.
Canada, our home and native land, true patriot love in all thy sons command. With glowing hearts we see thee rise, the true north strong and free. From far and wide, O Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh, Canada, we stand on guard for thee. Oh, Canada, we stand on guard for thee. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்து நித்தம் அழந்திடும் வெண்மொழி, வாழிய வாழியவே. வானமளந்து நித்தம் அழந்திடும் வெண்மொழி, வாழிய வாழியவே. ஏழ்கடல் வைப்பினம் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க, துளங்குக மையமே. தொல்வினை தர தொல்லை அகன்று, சுடர தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்து தனைத்து மறந்து வளர்மொழி வாழியவே. வானம் அறிந்து தனைத்து மறந்து வளர்மொழி வாழியவே. தாய்மொழி வாழியவே, உயிர் மொழி வாழியவே, தமிழ் மொழி வாழியவே. Thank you, Rachel. Thank you, Rachel. We are happy to have you with us today. Up next, I would like to call upon Ms. Ravina Rajasingham, Canadian Tamil Congress Board of Directors, and her family to light the candle and present the flower offering.
Thank you. As we commemorate the 12-year anniversary of Mullivaikkal, we are going to have a multi-faith service performed by various religious representatives. இந்த பிரேயர்ஸை தொடங்கி வைப்பதற்காக சிவஸ்ரீ ஜெயானந்த குருக்கள் டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாட்டவர்க்கும் போற்றி வந்தம் பஷ்டே மொழி அடையாளப்படுத்த வேண்டும். ஆத்ம சாந்தி நன்றி தமிழ் எடுத்துச் செல்வதற்கு சாந்தி அடைய வேண்டுமென்று சூழ்க நன்றி நன்றி அந்த பிரேயர்ஸுக்கு. அடுத்ததாக பிரேயர்ஸின் தொடர்ச்சியாக I would like to invite Father Bernard, former chairman of the Justice and Peace Commission and former rector of St. Patrick's College and Human Rights Commission. பன்னிரண்டு ஆண்டுகளின் முன் முள்ளிவாய்க்காலிலே கொடூரமாக உயிர் பறிக்கப்பட்ட எமது அன்பு உறவுகளுக்கு முதலில் அஞ்சலி செலுத்தி
எனது வேண்டுதலை ஆரம்பிக்கின்றேன். இரக்கமே உருவாகிய இறை தந்தையே, இந்த முள்ளிவாய்க்கால் கொடூர நிகழ்வில் உயிரிழந்த, உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். கொடூரமாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இவர்களின் ஆன்மாக்கள் மீது நீர் கருணை கொள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். குழந்தைகள், தாய்மார், பெண்கள், வயோதிபர் என்று பலதரப்பட்ட மக்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்குள் அவர்கள் மந்தைகள் போல் அடைக்கப்பட்டு அதன் பின் பலியானார்கள். கொத்துக்குண்டுகள், நெருப்புக் குண்டுகள் உட்பட பல நாசகரமான பலமான குண்டுகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இவர்களை நாம் நினைவு கொள்கின்றோம், கவலையுடன் நினைவு கொள்கின்றோம். இந்த நினைவுகளை ஏந்தி உம்மண்டை வருகின்றோம். அவர்களோடு இறுதி நாள் வரை அவர்களுடைய மனித மாண்பை பாதுகாப்பதற்காகவோ, உடல் உள்ள ஆன்மீக உதவிகளை செய்வதற்காகவோ தமது உயிரை பொருட்படுத்தாது இவர்களோடு கடைசி வரை நின்று இவர்களுக்கு உதவிய அந்த தாராள குணமுள்ள வீர மனம் கொண்ட உறவுகளையும் முன்னிலையில் நினைவு கொள்கின்றோம். இறந்தவர்கள் மீது உமது கருணை கொண்டு அவர்களுக்கு நித்திய சாந்தியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அதே போன்று அந்த அனர்த்தங்களில் பீடிக்கப்பட்டு பேரதிர்ச்சி பெற்று தப்பினாலும் இன்னும் வாடிக்கொண்டிருக்கும், காயங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் உள்ளங்களை நீர் குணப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகின்றோம். தந்தையே, தமது சொந்தங்களை பந்தங்களை இழந்து இன்னும் வாடிக்கொண்டிருக்கும் உள்ளங்களை நீர் தேற்ற வேண்டும். நீர்தான் தேற்ற முடியும். இவர்களுடைய காயங்கள் காலத்தாலும் குணப்படுத்தப்பட முடியாதவை என்பதை நீர் அறிவீர். அவ்வளவு ஆழ்ந்த காயங்கள். இதை தாங்கி நிற்கும் அனைவரையும் நீர் தேற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு தந்தையே, பல தசாப்தங்களாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன ஒழிப்பின் ஒரு கட்டமே. இவ்வளவு காலங்களிலும் இவ்வாறு அழிக்கப்பட்ட உறவுகளையும் நாம் நினைந்து உமது இரக்கத்தை வேண்டுகின்றோம். அந்த திட்டம் இன்னும் முடியவில்லை என்பது உமக்கு தெரியும். அது தொடர்ந்து கொண்டே போகின்றது. இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் தந்தையே இறைவா. தாய்மார், மனைவிமார் தமது பிள்ளைகளை ஒப்படைத்தார்கள் அதிகாரிகளிடம். இன்னும் அவர்கள் திரும்பி வரவில்லை. இதனால் வாடிக்கொண்டிருக்கும் இந்த தாய்மார், மனைவிகள், குழந்தைகள், இவர்களை நீர்தான் தேற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தந்தையே,
இந்த கொடூர இன ஒழிப்பு முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு உண்மை ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையின் தந்தையே, நீர்தான் துணை செய்ய வேண்டும். நீதி நடக்க வேண்டும். நீதியின்றி இந்த தொடர் கதையின் முடிவை நாம் காணப்போவதில்லை. எனவே நீதியின் இறைவா, நீர்தான் நமக்கு உதவ வேண்டும். மீண்டும் அன்பு தந்தையே, உயிர் பறிக்கப்பட்டவர்களை உமது கரத்தில் தந்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு நித்திய சாந்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய உறவுகள், நமது தமிழ் இனத்தின் உறவுகள், இவர்கள் யாவரையும் நீர் தேற்றிட வேண்டும் என்றும் வேண்டி உமக்கு வணக்கம் செலுத்தி, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். உமது ஆசிரை வேண்டி நிற்கின்றோம். ஆமென். நன்றி அந்த ஆசிகளுக்கு. தேங்க்யூ ஃபாதர் பெர்னார்ட். அடுத்ததாக நன்றி அந்த ஆசிகளுக்கு. தேங்க்யூ ஃபாதர் பெர்னார்ட். அடுத்ததாக இந்த பிரேயர்ஸின் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மதத்தையும் மக்களையும் பிரதிநிதிப்படுத்தும் இமாம் அஸ்ஜெக் ஹலப் அவர்கள் தனது ஆசிகளை வழங்குவார். Today I'll be reciting a couple of verses from the Holy Quran. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. நன்றி. நன்றி இமாம் அஸ்ஜெக் ஹலப் அவர்களே, உங்களது ஆசிகளுக்கு நன்றி. Up next, we have a dance performance by students of Srimati Nirotini Pararajasingam from Niro Dance Creations. நன்றி நிரோ டான்ஸ் கிரியேஷன்ஸ். அது ஒரு உணர்வுகளை தூண்டிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. Up next, I would like to invite Mr. Seven Elango
President of the Canadian Tamil Congress, for his address. நன்றி சந்திரிகா. முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலைகளை கண்டிக்கவும் அங்கு உயிர் நீத்த அனைத்து மக்களை நினைவுகூரவும் எங்களுடன் இத்தருணத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் கனடிய தமிழர் பேரவையின் சார்பில் எமது அன்பான வணக்கங்கள். இலங்கை சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து காலங்காலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக இனக்கலவரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துள்ளன. இதன் போது தமிழ் மக்கள் பெருமளவில் கொல்லப்பட்டும் கொடூரமான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டும் சொத்துக்கள் அளிக்கப்பட்டும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வந்துள்ளார்கள். இத்தொடர்ச்சியின் உச்சகட்டமாக 2006 இருந்து 2009 மே வரை தமிழ் மக்கள் மிகப்பெரிய போரின் தொடர்ச்சியை சந்தித்து இறுதியில் முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்குள்ளானார். வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்த்திய மாபெரும் இனப்படுகொலை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களை உலுப்பி எடுத்து இருக்கின்றது. அவர்களது நெஞ்சங்களை பிழிந்திருக்கின்றது. அந்த துயரம் ஏற்படுத்திய நினைவுகளிலிருந்து மீள முடியாமல் இன்னும் துடித்த வண்ணம் உள்ளார்கள். வரலாறு காணாத இத்தகைய அழிவுகளால் தமிழ் மக்கள் பல்வேறு வகையிலான உள்ள தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். 12 வருடங்கள் கடந்தும் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதை தெரியாது தவிக்கின்றார்கள். On behalf of Canadian Tamil Congress, I want to thank all of you for joining us today. We have several elected officials, renowned speakers, poets, performers joining us today. I want to express our sincere appreciation to all of you for your continued support and solidarity. May 18th is a day of remembrance for Tamils in Canada and around the world. As we remember the tens of thousands who were killed as the war ended in Sri Lanka 12 years ago, we, on behalf of the Canadian Tamil Congress, recommit ourselves to do all what we can to help them rebuild their lives by bringing sense of justice, dignity, and normalcy in their lives. Mullivaikkal Memorial pays tribute to tens of thousands of Tamils massacred by Sri Lankan armed forces during the last stages of the war in 2009. We strongly condemn the Sri Lankan government for destroying Tamil remembrance monuments. 1st of June of this year, which is in 2 weeks, also marks the 40th anniversary of burning Jaffna Library. This is considered as one of the most violent examples of ethnic biblioclasm of 20th century. In March of this year, UNHCR passed a resolution on Sri Lanka which highlighted accelerating militarization of civilian government functions, the erosion of independence of the judiciary, increased marginalization of Tamils and Muslims in Sri Lanka. We urge all Tamils in and outside of Sri Lanka to give evidence so that the Office of the High Commissioner can collect, consolidate, analyze, and preserve information as mandated in the March 2021 UNHCR resolution. CTC stand ready to provide all assistance in this connection. We also urge UN member states, including Canada, to ensure that the perpetrators of international crimes committed in Sri Lanka won't evade justice, and to that end, to develop possible strategies of future accountability process for gross violations of human rights or serious violations of international humanitarian law. While advocating for the victims and survivors, we also support relevant judicial and other proceedings in countries with competent jurisdiction. One such action Canada can take is Magnitsky Act or similar act against perpetrators of serious international crimes. While we remember the life lost due to the war, we also remember the deaths and suffering due to unprecedented COVID-19 pandemic.
The worst war impacted north and east of Sri Lanka is very vulnerable to the COVID-19 crisis, and we urge Canadian government to help India and Sri Lanka to cope up with this pandemic. In closing, on behalf of the Canadian Tamil Congress, we strongly reiterate our call and will be working very hard to achieve accountability and justice for the war crimes and crime against humanity committed in Sri Lanka during and after the war ended 12 years ago. Thank you all for joining today. Thank you, Mr. Sivanalango. Thank you, Mr. Sivanalango. Now, I would like to invite Ravina Ravindran, a youth community activist, to read her poem. Hello, everyone. Good morning. My poem is called Counting the Dead. Someone please explain to me who is keeping count of the dead when the rest of us fled. They were on the front lines as the world dismantled. Their souls heavy, we now light candles. The only witness to crime is Mother Nature. And if the trees could speak, they'd tell you our people were victims of a dictator. You led them on a path they thought was safety, then eradicated an entire legacy. Mothers are still searching for their children buried and burned over. We are left to share our stories to give these atrocities exposure. These bodies can't come from the ground to speak for themselves, but if you listen closely, you can still hear them yell for a proper burial. No politician in sight unless there's a photo op. Funny how all the cases against war criminals dropped. Count the dead, they are waiting to be numbered, seeking the justice from leaders we elected. We ask you to delegate our case. We are tired of empty promises because we are left with lost children, keeping the diaspora extra cautious. Every time we talk about Tamil history, every urge in our body and blood in our stream wants to give a child back to its mother, to reunite old lovers, to put a book back into a Tamil child so one day they can govern. Names are fallen from paper records, recollected memories and numbers forged. We are learning our history through obituaries while the government still focuses on their military. How are we going to consider ourselves whole in a place that doesn't acknowledge all of you? Because they're too busy investing money in tourism to get a revenue. The only thing that our children know is about hunger and running. Burnt everything from our homes, our schools, and stories off our bookshelves. Every solution to them was an accusation. You can't bury the truth and call yourself a nation. We will continue to seek accountability for the crimes perpetrated. For too long, our community stand frustrated and just waited. We will splurge into your system and cause an uproar because we know our people deserve much more. All we want is truth and justice for the murdered, raped, and abducted, promising liberty and life at what cost. It was done no matter the loss. Give back the podium to the unspoken. Their stories are waiting, the forgotten and the broken. We invite our community's allies and friends to pay homage to these movements, the past and resilience of the present. Show us the improvements. Count the dead. Thank you. Powerful. I think I speak for all of us when I say it touched our hearts. Thank you for the reminder that we are stronger together and that the resilience of our people can never be taken away. Thank you, Ravina. Up next, I'm truly honored to invite His Worship John Tory, Mayor, City of Toronto, a good friend of our community,
and the Canadian Tamil Congress for a remark. Vanakkam. Hello, Mayor John Tory here, and today I join people from all over the world to commemorate Tamil Genocide Remembrance Day. Today we pay tribute to those lives that were lost and people who went missing and everyone that was impacted, and there were many, by the war in Sri Lanka. Many of those who were impacted by the war came to Toronto to rebuild their lives, and they have become pillars in our community in every single area of life. Members of our Tamil community have played a vital role in building up our city and making Toronto the place they chose to call home, making it a better place for everyone. It's important that even though we're facing our own challenges here in Toronto and in Canada with the ongoing pandemic, that we continue to pay our respects and honor all of those lives that were lost in this terrible tragedy. Although today holds a significance to people around the world, every day we must remember that we have a role to play, every single one of us, in making sure that we must never allow for such dark chapters of our history and our humanity to repeat themselves, and that we can all play a role in condemning hatred and discrimination towards one another. I joined the Tamil community this year in paying my respects and honoring Tamil Genocide Remembrance Day, which has now been officially recognized by the Ontario Legislature. Thank you to everyone who is taking time out of their day to do the same. Thank you, Mr. Tory, for those heartfelt words. Up next, I would like to invite Mr. Gary Anandasangari, Member of Parliament for the riding of Scarborough Rouge Park. Thank you, and good morning. I'm joined by several of my federal colleagues, including the Honorable Omar Al-Gabra, who will be providing his remarks in a few minutes. Let me just begin by acknowledging that I'm speaking to you from the traditional lands of many Indigenous people, most recently of the Mississaugas of the Credit. And I want to first pay my deepest respect to all those who passed during the last phase of the war in Mulivaikal, and I want to pay particular homage to those who survived and who continue to be an incredible voice for those who perished. The Mulivaikal Genocide Remembrance Day and the memorials that lead up to it in Mulivaikal is very important to the people on the ground in the north and east. We know that the last several months have been very difficult as we have lost several monuments that were meant to mark these important events, particularly the ones that were destroyed by the Sri Lankan military just days ago, and the continued surveillance and increased level of harassment encountered by those who want to mark and to mourn their loss. We stand in solidarity with them, and we condemn the acts, the heinous acts that prevent memorialization of Tamils. And in this respect, we have a particular duty to ensure that we continue to project the voice of those who perished in the last phase of the war. But it's not enough just to remember. It's also important to ensure that accountability takes place for the crimes committed on the island. The allegations of war crimes, crimes against humanity, and genocide continue to linger over the current regime and previous regimes who systematically massacred Tamil civilians and have jailed as well as continue to harass those on the ground. We continue to lose land in the north and the east, as well as the loss of our language and culture, as increasingly the Sri Lankan military takes over the functions of civilians that were previously intact. As we move forward, Canada will play a very important role in supporting accountability process in Sri Lanka. This March, Canada was part of the UN Human Rights Council session, and we were part of the core group that brought forward the latest resolution 46-1 that essentially ensured that additional investigation be undertaken by the Office of the High Commissioner for Human Rights and to report back with possible strategies for future accountability processes using the United Nations system. Canada cannot act unilaterally, but in partnership with many other countries, we will continue to be a voice on the world stage to ensure that Tamil rights
are protected and accountability is served on the island. I want to once again remember all those who passed and want to express my solidarity with CTC as well as all the organizations that are working to advance accountability, human rights, justice, peace, and self-determination on the island. Thank you. Nandri, Vanakkam. Thank you, Mr. Anandasangari, for those hopeful words. At this moment, I would like to invite Mr. Logan Kanavati, Member of Provincial Parliament, for the riding of Markham Thornhill. வணக்கம் எல்லாருக்கும். எங்களுடைய ஹெவியான கனத்த இதயத்தோடு வந்திருக்கின்ற உங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நான் ஆற்றலாம் நினைக்கின்றேன். Thank you everyone for coming out to the Remembrance Day of the Tamil Genocide. We all have come here with a heavy heart and heart-wrenching memories of our loved ones who perished during the last stage of the brutal war in Vanni Mulivaikal in May 2009. I pray my deepest respect and for those who have lost their life. I understand and share the pain of those who have lost their family members, relatives, and friends. My prayers go out to you and their memories live with us. May 2009, souls of Indian Ocean, Mulivaikal, and Vanni region were drenched in the blood of our loved ones, and the green space of Vanni was scattered with the bone, flesh. The injustice done to them still remain unfinished today. Those who lost their life are looking down at us and waiting for their voice to be heard. Those who are still struggling are looking upon us with the hope we as a human must be conscious of these people. This is a very emotional moment for all of us, including me, having been brought up in Vanni throughout my early years. The Rajapaksa regime didn't give any space for the Tamils. There is no space in terms of military occupation, land grab and land occupation, lack of solution and safety for political prisoners, pro-government, Tamil paramilitary and mercenary groups. Many other issues have not been addressed. Tamil in the Tamil nation are conscious of their identity, but is still facing extinction. The Tamils in the Tamil homeland fighting for their survival as a distinct race. So we had to continue fight to get their voices which we heard. உங்களுக்கு தெரியும், ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி நான் கணக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ராஜபக்சவின் ஆட்சியானது தொடர்ச்சியான தமிழ் சமூகத்தை மிலேச்சத்தனமான அடக்குமுறைக்குள் வைத்திருக்க முயல்கின்றது. அதன் சாட்சியமே முள்ளிவாய்க்கால் நினைவு கல்லை ஸ்ரீலங்கா இராணுவம் காணாமலாக்கி நினைவு தூவியை இடித்து அளித்த நாகரிகமற்ற செயற்பாடுகளை உறுதி செய்துள்ளது. நாங்கள் எங்களை அவர்கள் அழித்தது மாத்திரமல்ல, எங்களுடைய தூவிகளை கூட அழிக்கின்ற நிலைகள் தமிழ் மக்களை அழித்திருக்கின்றார்கள், இனப்படுகொலை புரிந்திருந்தார்கள். ஆனால் தூவிகளை கூட அழிக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற வரலாறுகளைத்தான் நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம். இச்செயற்பாட்டின் மூலம் தமிழ் மக்களை தாம் கண்ணீர் விடுவதற்கு கூட ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என்ற செய்தியை ராசபக்சவின் அரசு மீண்டும் உரத்து கூறியுள்ளது. உங்களுக்கு தெரியும், அரச மட்டங்களிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றன. எங்களுடைய இறுதியாக கடந்த பல வாரங்களுக்கு முந்தி ஒன்றாரிய மாகாணத்திலே கொண்டு வரப்பட்ட தமிழ் இனப்படுகொலை கல்வி வார வீக், எஜுகேஷன் ஆக்ட் அமெண்ட் த ஜெனோசைட் எஜுகேஷன் வீக் எம்பிபி விஜயால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த 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 முக்கிய மசோதா ஒரு முக்கியமான ஒரு படிக்கல்லாக எல்லோருடைய ஆதரவுடன், குறிப்பாக பல எம்பிக்களுடன், குறிப்பாக எங்களுடைய பிசி கவர்மெண்ட் ஆதரவுடன் அது வந்திருப்பது என்பது மிகவும் ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜாக எங்களுடைய இனத்துக்கு கிடைத்திருக்கின்றது. இதோடு எங்களுடைய படிக்கல்லாக பார்க்கின்றேன். இப்படியாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய புலம்பெயர்ந்த மண்ணிலே அவர்களுக்கு வலி சேர்க்கின்ற தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற காலகட்டங்களிலேயும் அரசுகள் கனேடிய மற்றும் சர்வதேச நாடுகளை ஒன்றிணைத்து பாரிய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கின்றோம்.
தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இனப்படுகொலைக்கு இன்று வரை இடம்பெற்று வரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்து, உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை ஈழத்தில் வாழ சர்வதேச நாடுகளின் அரசுகளின் நன்மதிப்பை பெற்று அவர்களின் பலத்தோடு புலம்பெயர்ந்த நாடுகளில் மக்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமைப்பட்ட குரலோடு அவருடைய விடுவிக்காக நாங்கள் போராட வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு கனடியன் சிடிசிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. Thank you, Mr. Logan Ganapathy. Up next, I'm humbled to invite Honorable Omar Al-Gabra, Canadian Minister of Transport, for a remark. Good morning, everyone. Good morning, Sandrika. Thank you to the Canadian Tamil Congress for putting together this important commemoration. And I wish we were able to do it in person under better circumstances. But this event is extremely important to speak to the strength and resilience of the Tamil community in Canada and across the world. It is really important that we come together virtually to commemorate this important occasion and to think of those who were killed, disappeared, or displaced during 30 years of war that had significant civilian casualties, and commemorate or end it in Malivaiko in 2009. Today we honor the memory of those who paid the ultimate price and pay tribute to the hundreds of thousands of families who were displaced and continue to struggle in lifting themselves up. You know, I do want to thank many of my friends in the Tamil community, certainly including the Canadian Tamil Congress, for their friendship and help over the years. I was first elected in 2006, and it was one of my first speeches in Parliament in 2006 that raised awareness about the conditions for Tamils in Sri Lanka and about issuing a call for justice and accountability. And I want to especially thank my friend Gary Ananda Sangri, who just spoke now, for his friendship and his support in educating me and educating many Canadians about the situation there. In 2017, I was there at the Human Rights Council, the United Nations Human Rights Council in Geneva with Gary, where I had the opportunity to speak on behalf of the government of Canada about a UN Human Rights Council resolution that calls for accountability and transparency and justice. So it is important that we continue to advocate for those who don't have a voice. It's important to continue to advocate for those who need support. And I just want to say that it's disheartening to hear of incidents like the one we heard earlier this week about the desecration or vandalism of the commemoration statue at Malivaiko. This is unacceptable. As the Prime Minister had said, you know, commemoration is an integral part of reconciliation. So thank you for your strength, for your courage. Thank you to the Tamil community for continuing to follow public health advice, yet remain in solidarity with each other, with all those who are seeking justice and peace around the world. And you can continue to count on our government. And I do want to recognize the fact that a few of my colleagues are here with us. In addition to Gary and Ananda Sangri, I think we have MP Selma Zahid and MP Sean Chen, and perhaps there are others, but I wanted to reassure you that our colleagues, our government stands with you in your pursuit of justice and transparency. Thank you very much. Thank you, Mr. Omar Al-Gabra, for those insightful comments. Up next, 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அடுத்ததாக அந்த மக்களின் நினைவுகள் சுமந்த பாடலோடு சிப்பசிங்கர் ஜெசிகா ஜூட் அவர்கள்.
நன்றி சிவசிங்க ஜெசிகா ஜூட். அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. சரி, இந்த 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலியில் அடுத்ததாக உரையாற்றுவதற்காக தமிழக வாழ்முறிவை கட்சி தாபகரும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏயுமான மிஸ்டர் டி வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். நான் தமிழ்நாட்டிலிருந்து வேல்முருகன் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகிறேன். தமிழீழ மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற இந்த வேளையில் இன்றைய தினம் 12வது ஆண்டு நமது மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததை முன்னிட்டு கனடா நாட்டில் இருக்கின்ற தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் சார்பாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வாழுகின்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களையும் மிகச்சிறந்த தமிழின உணர்வாளர்களையும் இனங்கண்டு இந்த நினைவேந்தல் நடத்துகின்ற இந்த நிகழ்வில்
நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழீழ மண்ணில் எமது தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு உலகத்தினால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் ஆட்டரி பீரங்கிகளையும் கொண்டு அழித்தொழித்தன. உலக நாடுகள் இந்த அழித்தொழிப்புக்கு துணை புரிந்து நின்றன. எங்கள் தாய் தேசமான இந்திய தேசமும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு துணை நின்றிருக்கிறது. அப்படி துணை நின்ற காலகட்டத்தில் எங்களை போன்றவர்கள் இதற்காக கடுமையான எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்தோம், கண்டனங்களை பதிவு செய்தோம். போரை நிறுத்துவதற்கான எல்லா விதமான மக்கள் திரள் போராட்டங்களையும் நாங்கள் நடத்தினோம். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு கிஞ்சித்தும் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. இந்த சூழலில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு உலகத்தின் 20 நாடுகளின் துணை கொண்டு எமது மக்களை கொத்து கொத்தாக அங்கு கொன்று அழித்தன. பள்ளிகள் மீதும் கோவில்கள் மீதும் திருச்சபைகள் மீதும் இஸ்லாமிய தமிழர்கள் தொழுகை செய்த தொழுகை இல்லங்கள் மீதும் உண்டு மாறி பொழிந்தன. மருத்துவமனைகளையும் மக்கள் கூடுகின்ற இடங்களையும் ஒரு இடங்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். இவ்வளவு பெரிய மாபெரும் இன அழிப்புக்கு உள்ளான இந்த இனம் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் நாம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து நின்ற எமது மாவீரர்களையும் எமது வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை முன்னேற்றியடியாக நடத்திய எமது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களையும் அவரின் வழி நின்ற 1000 மாவீரர்கள் செய்த தியாகத்தையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். அதேபோல் முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் 50,000க்கு மேற்பட்ட எமது தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொன்று அழித்தது. அந்த அழிப்புக்கு முகம் கொடுத்து நின்ற எமது மக்களுக்கும் இந்த நேரத்தில் எமது வீர வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலக சமூகம் எமது மக்களுக்கு நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கையில் எமது தாய்மார்கள் இன்னமும் காணாமல் அடிக்கப்பட்டவரின் சார்பாக அந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கின்ற எமது ஈழத்து உறவுகள் இன்னும் தங்கள் மன உறுதியை கைவிடாமல் அந்தந்த நாடுகளின் நாடாளுமன்ற அவைகள் முன்பாகவும் பாராளுமன்றத்தின் முன்பாகவும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐநா அறமன்றத்தில் கூட நான் இதற்காக 3 முறை சென்று பேசியிருக்கிறேன். ஈழத்தில் நடந்த மாபெரும் இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே, கோத்தபயா, பசில் உள்ளிட்ட பொன்சேகா உள்ளிட்ட இனப்படுகொலையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தினை மிக ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறேன். என்னை போன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற பல்வேறு அமைப்புகளும் ஈழத் தமிழ் உறவுகளும் பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் தொடர்ச்சியாக இதற்காக ஓங்கி குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் சிங்கள பௌத்த தேசம் இது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. ஆக இந்த சூழலில் நிச்சயம் ஒரு நாள் எமக்கான நீதியை பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக எமது மாவீரர்கள் துயிலும் இல்லங்களில் நாம் உறுதியெடுத்துக் கொள்ளுகிறோம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட முள்ளிவாய்க்கால் இருந்து நம்முடைய நினைவு தூபியை அடித்து தரமட்டமாக நொறுக்கியிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் எமது மாணவர்களால் எழுப்பப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூணை சிங்கள பௌத்த அரசு இடித்து தரமட்டமாக்கியது. மாபெரும் மாணவர் எழுச்சிக்கு பிறகு திரும்ப அந்த நினைவு தூண் அங்கு நிறுவப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அதுபோன்று 10 ஆண்டு காலம் தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு நாட்டை ஆண்ட எமது தமிழ் இனம் இன்றைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கலாம். மீண்டும் தமிழீழம் எழும், அதை நாளைய வரலாறு சொல்லும் என்கிற அடிப்படையில் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கின்ற வரையில் எமது போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம். அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து உலக அரங்கில் எடுத்து வருகிற கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்புக்கும் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எனது அருமை ஈழ உறவுகளுக்கும் அதன் ஆளுமைகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து தொடர்ச்சியாக உலக தமிழர்களும் உலக தமிழ் அமைப்புகளும் எடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு நான் ஆதரவாகவும் பேராதரவாகவும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியளித்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை இந்திய அரசும் உலக அரங்கில் அதற்குரிய அழுத்தங்களை தர வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் தமிழக சட்டமன்றத்தில் எமது குரல் ஒலிக்கும். எமது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடத்தில் அந்த கருத்துக்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு தமிழ் அமைப்புகளின் ஊடாக வலியுறுத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை போன்று இங்கு தொடர்ந்து தமிழீழ விடுதலையை ஆதரித்து பேசி வருகின்ற, போராடி வருகின்ற
அதற்காக பல்வேறு எதிர்வினைகளை சந்தித்திருக்கின்ற சிறைச்சாலைகளை அனுபவித்திருக்கிற பேராசிரியர் சுபவீரம் போன்றவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், கிஞ்சித்தும் அண்ணன் வைகோ போன்றவர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், கிஞ்சித்தும் எங்க உணர்வுகளிலிருந்து நாங்கள் பிறராமல் இந்த பணியை முன்னெடுப்போம் என்பதை இந்த 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாளில் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்புக்கும் இந்த காணொலியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற உலக எமது ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற எமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் உறுதியை அளிக்கிறோம். ஓட்டு அரசியல் ஊடாக நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு மாறுபட்ட கருத்துள்ள அரசியல் இயக்கங்களோடு கூட்டணியில் இடம்பெற்று இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை, ஒரே கொள்கை, ஒரே லட்சியம் ஐநா அறமன்றத்தினூடாகவோ பொது வாக்கெடுப்பினூடாகவோ தமிழீழம் மலர வேண்டும் என்கிற எமது உலக தமிழர்களின் ஆவலை நிச்சயம் நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா விதமான ஜனநாயக முன்னெடுப்புகளுக்கும் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஆகச் சிறந்த எமது தமிழ் ஆளுமைகளுக்கும் பல்வேறு நாட்டுடைய பிரதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, வீழ்வது தமிழினமாக இருந்தாலும் நாளைய நமது இளம் தலைமுறை இந்த தமிழினம் வீழ்ந்ததற்கு நீதி கேட்டு வீதிக்கு வரும். நிச்சயம் தமிழீழம் மலரும். அது ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக அல்லது உலக ஜனநாயக சக்திகளின் ஊடாக நடக்கும் என்கிற நம்பிக்கையில் எமது மாவீரர்களுக்கும் முள்ளிவாய்க்கால் மே 17, 18 இறுதி நாட்களில் 50,000க்கும் மேற்பட்ட எமது பொதுமக்கள் முகமுடுத்து மாண்டு போனவர்களுக்கும் தாய் தமிழகத்தின் சார்பாக எனது வீர வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து, இதை ஒழுங்கு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, உலக தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் இருந்து இணைந்து கொண்டு எங்களுக்கு இந்த நம்பிக்கை ஊட்டும் பேச்சை வழங்கிய மிஸ்டர் டி வேல்முருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி. At this time, I would like to invite Mr. Alan Keenan, a senior analyst and Sri Lanka project director for the International Crisis Group based in London, for a remark. Thank you very much. Thank you to the hosts for inviting me and to all the other speakers. The first 5 months of 2009, as we all know, brought immense and unprecedented pain to the people of northern Sri Lanka and to their many Tamil relatives outside the country who looked on and received daily reports of death and injury and misery. Their efforts and the efforts of concerned people in the rest of Sri Lanka and the world to bring a humanitarian pause to the war, to limit the loss of life, ultimately failed. They failed due to the determination of the Sri Lankan government to destroy the liberation tigers of Tamil Eelam and to support and their civilian support base once and for all, and regardless of the political of the human cost, and to the support this strategy received from key regional and global powers with only marginal resistance towards the end. The number of those killed in the 4 months leading up to the official end of the war on the 18th of May 2009, and in the days that followed, still remain disputed, with estimates ranging from the government's unlikely claims of fewer than 10,000 to the UN's 2 estimates of as many as 40,000 or even 70,000, to those that point to as many as 147,000 people unaccounted for, based on figures from district-level government officials at the time. With the Sri Lankan government allowing no independent investigation to take place in Sri Lanka, all estimates have remained disputed and highly politicized. What is more clear are the crimes committed in those final months. Indiscriminate shelling and bombing of areas densely packed with civilians, attacks on hospitals and makeshift medical centers, extrajudicial killings, and by the LTTE, who forcibly recruited civilians to fill their depleted ranks and who shot many civilians who attempted to flee the scenes of battle into government-controlled territory. The circles of trauma and pain extend much wider throughout the communities of the North and East and through the global Tamil diaspora and those who work with them and who have reported on or covered the events and their aftermath. While the stories and evidence of terrible suffering and crimes of war are readily available outside Sri Lanka, the voices and experiences of victims and survivors are still well hidden in Sinhalese areas and in the Sinhala language media in Sri Lanka. The injustice of the crimes themselves
have been compounded by active rejection by the government and security forces of attempts by families to find the truth of what happened to their loved ones, tens of thousands of whom remain disappeared to this day and were often last seen in the custody of the military or police. Nonetheless, in and out of Sri Lanka, the suffering of those final months of the war and the crimes committed are too great to ignore. If there is to be any chance of repairing the damage done to Tamil communities in Sri Lanka by the trauma and injustice of the war, and if the promise of democracy and the rule of law in Sri Lanka is ever to be made real for all Sri Lankans, justice is needed. And yet the gravity and breadth of the crimes pose real challenges for any attempts to bring justice. The challenge begins with the deep resistance to facing the truth from within Sinhala society. With the media censored and/or strongly nationalist, many Sinhalese have never heard the real story of suffering of their Tamil co-citizens in the north. In part as a result, many feel their own pain and suffering from the war, from the loss of loved ones fighting with the government or killed in LTTE bombings, has been ignored. There is also a deep resistance among many to acknowledge the crimes committed in their name, and thereby to relinquish the symbolic and material benefits of their collective victory over what they have been taught to see merely as a ruthless terrorist group. These sentiments have, of course, been encouraged and exploited politically by past governments, and most vigorously by the current government, now headed by one of the proud architects of the victorious military campaign, and featuring in senior positions many of the generals and commanders who fought the final battles, some of whom have been implicated by UN reports in some of the worst alleged crimes of the war. Justice for crimes by state agents has never been easy to achieve in modern Sri Lanka, but for the foreseeable future, it will be virtually impossible for the crimes of the war, especially of its final horrific months. However, a small spark of hope for survivors of the final battles and for justice arrived recently in Geneva, when the United Nations Human Rights Council for the first time clearly acknowledged that the justice system in Sri Lanka is too weak and politically biased to provide justice for the events of the war, and that it is the responsibility of the UN and its member states to pursue justice through their own mechanisms. In its key paragraph, the Council resolved to, quote, strengthen the capacity of the Office of the High Commissioner to collect, consolidate, analyze, and preserve information and evidence, and to develop possible strategies for future accountability processes for gross violations of human rights or serious violations of international humanitarian law in Sri Lanka, to advocate for victims and survivors, and to support relevant judicial and other proceedings, including in member states, with competent jurisdiction, unquote. Following the Council's adoption of its most critical resolution to date on Sri Lanka, there are growing calls for the US, the UK, and the EU to use their recently adopted Magnitsky-style laws to apply targeted sanctions against key figures in the Sri Lankan government for their alleged involvement in some of the worst crimes of the war. The slow wheels of international justice have thus started to turn, but they will provide no quick solutions or easy answers. However necessary, initial steps will likely be slow, incomplete, frustrating. Despite more than a decade of calls for Sri Lanka's case to be taken to the International Criminal Court in The Hague, it has long been known that the politics of the UN Security Council mean there is no chance of this happening. With regard to more recent calls by activists for a state party to present a case of genocide against Sri Lanka at the International Court of Justice, experienced international lawyers have indicated there is little chance of this being taken up. Foreign governments, in turn, are likely to remain reluctant to pursue cases in their own courts, given the extensive resources needed to produce a strong case. This reluctance is compounded by worries about the effects within Sri Lanka of foreign sanctions and potential prosecutions within the country. Many worry, and not without reason, that trials and sanctions outside the island could further harden attitudes of some Sinhalese and be used by the government to rebuild its flagging public support. To date, unfortunately, but not surprisingly, demands for justice for war crimes and genocide have often been articulated or rejected as part of Sri Lanka's long-running battle of competing communal identities. This is in part the effect of the refusal of the Sri Lankan state and Sinhalese leaders to acknowledge the crimes committed by the forces they commanded. But it is also an effect of the fact that demands for wartime justice are for many Tamils a continuation of the Tamil nationalist liberation struggle. The events of 2009 are seen by many Tamils, and not without some significant evidence,
as a key stage in an ongoing campaign of structural genocide by the Sri Lankan state, a campaign that makes living amongst Sinhalese in a single state unsafe and unjust. The call for international justice in this version is effectively part of a larger call for liberation from oppression and foreign occupation. Recent history suggests, however, for better or worse, that the future of the island currently known as Sri Lanka is one that must be shared by all its communities. This sharing is currently not an equal one, nor a secure one for many, and especially not for its numerically minority peoples, Tamils and Muslims. But the challenge, as I see it, is to rethink justice as a process of liberating all the peoples of Sri Lanka from the now half-century of political violence and political marginalization that has wounded all communities and degraded its democratic institutions. Can the process of justice be shifted from being part of a battle between communities to being a process of liberation from the cycle of violence and discrimination, one that can bring lasting peace to the island and a safe and secure and rights-respecting future to all its peoples? Can the fight for justice become a vehicle to ensure that all people on the island are secure and equal, with their specific traditions, languages, regions, and identities recognized and protected? To achieve this ambitious, but if Sri Lanka is to achieve lasting peace, essential goal, will require addressing the continuing conflict and the mistrust on all sides, which will crucially require winning acknowledgement by much larger numbers of Sinhalese of the injustices and crimes committed in their name, and in many cases with their complicity. Meeting this challenge, and it's an enormous challenge, is largely the responsibility of Sinhalese political, religious, community, and business leaders. As the majority community, Sinhalese leaders have the greater moral burden to take up the task. But as the majority, they also have a smaller incentive to do so. For the process of justice to be liberating, for the Tamil people most urgently, but for all people on and from the island, some part of this challenge must also be taken up by Tamil leaders. Just as there has been resistance from many Sinhalese to acknowledge the injustice of what so many see as a just war against terrorism, so there is also resistance from many Tamils to accept the injustice and crimes that often accompanied their own national liberation struggle. As we remember today the pain and suffering of victims of the final battles at Mullavaikal and elsewhere in the north, we must not forget that the silenced voices also included the many thousands, Tamil, Sinhala, Muslim, Burgher, who struggled in their different ways for a Sri Lanka that is equally shared by all people and were killed for this radical idea, killed by government forces, killed by Sinhala mobs, but also killed by the LTTE and other Tamil militants. This involves not only the crimes and acts of terror committed over the years against non-combatant Sinhalese, but also against other Tamils. More directly relevant to today's commemoration, this includes the forced recruitment, including of teenagers, and murders of many who attempted to flee the LTTE's final shrinking areas of control in April and May 2009. These crimes have been well documented by the UN and other reporting, and are only part of the ways in which the Tamil Tigers' own policies contributed in significant ways to the enormous suffering of Tamil civilians in 2009. To acknowledge the LTTE's contribution to the catastrophe of 2009 is not to assert a false equivalence between their actions and the government's disregard of international humanitarian law, or to lessen the moral gravity of and the need to reverse the Sri Lankan state's years of discriminatory policies. It offers instead a small but important opening for building bridges across the island's ethnic and religious divides, and ultimately for winning support from enough Sinhalese to create the political space for justice claims to be heard and maybe eventually acted on within Sri Lanka, which is where they will have the most useful and liberating effect. We have already seen a parallel example of the productive possibilities of cross-community bridge building with this year's Potuville to Polikandi, or P2P march, which brought together the shared concerns of Tamils and Muslims and has begun to repair the damage done by the action of the LTTE and by Muslim armed groups and politicians during the war. In conclusion, forging new alliances with Sinhalese political forces will be no easy task and will require major shifts among Sinhalese, even more than among Tamils. Being optimistic about the political possibilities of this approach is admittedly difficult, especially in the wake of the failure of the coalition government of 2015, which was built on a cross-ethnic alliance. Learning from its mistakes and the mistakes made by those in Sri Lankan civil society and at the international level who tried to support its positive initiatives will, however, be essential if Sri Lanka is ever to emerge from its increasingly dark political abyss
and if the calls for justice from Tamils, Sinhalese, and Muslims alike are ever to be answered. Thank you very much. Thank you, Mr. Alan Keenan, for the insightful comments. அடுத்ததாக 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நிலவேந்தலில் பேச்சாளராக கீழடி அகழ்வாராய்வு குறித்து சட்ட ரீதியாக முயற்சிகளை முன்னெடுத்து வெற்றி பெற்ற வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு கூர்வு என்பது ஈழத்தமிழ் இழப்புகள் மட்டுமல்லாமல் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நினைவாகவும் நான் உணர்கிறேன். ஈழ விடுதலை வேட்கையும் 2021ஆம் ஆண்டின் தமிழக இந்திய அரசியல் நிகழ்வுகளும் உலக அரசியல் தலைமைத்துவ நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வகையில், அதாவது பல தேசங்களின் நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு. 80% ஏழ்மையும் நடுத்தர அளவிலும் தெளிந்த அரசியல் புரியாத மக்களிடம் இந்தியா என்பது முழுமையுமாகவே ஒரே தேசம், அதாவது ஒரே மொழி, ஒரே மாதிரியான நிலப்பரப்பு, ஒருமித்த உணவு பழக்க வழக்கம், ஒரே மாதிரியான நம்பிக்கை இருப்பது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இந்திய அரசமைப்பு சட்ட கோட்பாடான செக்குலரிசம், மதச்சார்பின்மை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை முதலியவற்றை உடைக்க முற்பட்டு கொண்டு ஓர் நாடு, ஓர் சட்டம், ஓர் மக்கள் என்ற போலி தோற்றத்தை ஏற்படுத்த தகுதி தராதரமற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வரும் கூட்டத்தின் சாயம் வெளுக்கவும் துவங்கியுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இன்றைய உலக ஒழுங்கு என்பது காலனி ஆதிக்க நாடுகளால் வரையறுக்கப்பட்ட உலக ஒழுங்கு. அந்த ஒழுங்கில் பல தேசிய இனங்கள் எண்ணிக்கை அளவில் பெரியதாயிருந்த தேசிய இனங்களுக்கு கீழ் அல்லது காலனி ஆதிக்க சக்திகளின் தேவைக்கேற்றபடி உள்ளடக்கப்பட்டார்கள். கால ஓட்டத்தில் பெரும்பான்மையினருடைய ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினருடைய சர்வாதிகாரமாக மாறியிருக்கிறது. அதன் கொடூரத்தன்மையை இலங்கை பரப்பில் நாம் கண்டோம். எனவே தமிழர் தம் அரசியல் தன்னுரிமைக்காக 50 ஆண்டுகளாய் போராடினார்கள். அறவழியில் போராடி அறவழியான போராட்டங்கள் கடுமையான அடக்குமுறைக்குள்ளான போது அறம் பொதிந்த ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த உலகம் கண்டிராத அளவிற்கு 0 புள்ளியிலிருந்து தமிழருக்கென்று ஓர் தரைப்படை, கப்பற்படை, வான்படை, புலனாய்வு படை, அனைத்துலக விநியோக ஒழுங்குக்கான படைப்பிரிவு, மனிதநேய படைகளுக்கான பிரிவு, கல்விக்கான பிரிவு, கலை பண்பாட்டிற்கான பிரிவு என்று ஐக்கிய நாடுகள் அவையில் இடம்பெறாத, ஆனால் ஒரு தேசிய இனத்திற்கு தேவையான அரசு ஒழுங்கினை அமைத்த பெருமை ஈழத்தமிழர்களுக்கு உண்டு. அந்த ஒழுங்கையும் தமிழரின் அரசியல் சுய நிர்ணய உரிமை அடிப்படைகளையும் கொடூரமாகவும் மனித குலம் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது மனித குலம் மாபெரும் குற்றங்கள் என்று வரையறுத்திருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் மீறி ஒரு பெரும் அழிவை 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில், அதுவும் குறிப்பாக 17-18 நாட்களில் பௌத்த சிங்கள பேரினவாதம் நடத்தியது. அந்த முள்ளிவாய்க்கால் பெரும் படுகொலையினுடைய வழிகளும் விவரங்களும் நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் பதிவு செய்ய விரும்புவது, எங்கள் நாட்டின் மூத்த ஆட்சி பணியாளர் ஐயா பாலகிருஷ்ணன் சொல்லுவது போல, உலகின் பல்வேறு நாடுகளில் பரந்திருக்கின்ற தமிழர்களாகிய நாம் நாடுகளற்ற ஒரு தேசியம் இனம் என்பதை உணர்வது, அதை வலியுறுத்தி உலக அறிவு பரப்பில் நிலைபெறச் செய்வது. முள்ளிவாய்க்காலில் எழுப்பப்பட்ட நினைவு தூண் இன்று பௌத்த சிங்கள பேரினவாதிகளால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு காணப்படவில்லை. மக்களுக்கு வாழ்வாதார ஒழுங்கு இல்லை. இன்று அந்த இறப்புகளின் பெரு வழியை நினைவு கூர்கின்ற உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கின்ற போது, ஒரு நினைவு தூண் அளிக்கப்பட்டால் பல கோடி இதயங்களில் நினைவு தூண் எழுப்பப்படும். உலகப் பரப்பில் எங்கெல்லாம் நினைவு தூண் எழுப்பப்பட முடியுமோ அங்கெல்லாம் எழுப்பப்பட வேண்டும் என்ற வைராக்கியத்தை எடுப்பது. நீதியிலிருந்துதான் அறம் பிறக்கிறது.
எனவே முள்ளிவாய்க்கால் படுகொலை மனித குலத்திற்கு எதிரான படுகொலை என்றும் அது இன அழித்தல் படுகொலை என்றும் போர் குற்றங்கள் என்றும் வரையறுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சட்ட ரீதியான முயற்சிகள் வெற்றி பெற உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூறுகிறேன். இன்று உலகின் 70 நாடுகளில் நாம் இருக்கிறோம். நாம் நினைத்தால் நமக்கான தேசியத்தை நிச்சயமாக ஒரு நாள் நிறுத்த முடியும். நிறுத்துவோம். இத்தனை உயிர்களும் வீண் போகவில்லை என்பதை உலக வரலாற்றில் நிரூபிப்போம். தமிழரின் தாகம் தமிழ் தேசியம், தமிழரின் தாகம் தமிழ் ஈழ தேசியம், தமிழரின் தாகம் தமிழர்க்கென்று இந்த நிலப்பரப்பில் ஓர் நாடு, ஓர் அரசு, ஓர் கொடி, அடையாளம். நன்றி, வணக்கம். நன்றி மிஸ் கனிமொழிமதி அவர்களே, உங்களது நம்பிக்கையான பேச்சுக்கு. அடுத்ததாக இந்த 12ஆம் ஆண்டு நினைவேந்தலில், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அடுத்ததாக ஈழத்தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஓங்கியொலித்த குரல்களில் இந்த குரலும் முக்கியமானது. பிரபல்ய பேச்சாளர் மற்றும் பேராசிரியர் மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது நடந்து போன துயரத்தை எண்ணி குமைந்து போகிற நாடா அல்லது நடக்க வேண்டிய செயல்களை திட்டமிட்டு கொள்ளுகிற நாடா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் மிக தெளிவாக ஈழத்தின் வரலாற்றை எடுத்து சொன்னார்கள். நான் அதனை 3 கட்டங்களாக பார்க்கிறேன். 1956 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒன்லி சிங்களா ஆக்ட், சிங்கள மட்டுமே ஆட்சி மொழி என்கிற அந்த சட்டம் நிறைவேறிய போது தொடங்கிய ஒரு அறப்போராட்டம். நாடு முழுவதும் நடந்த அந்த அறப்போராட்டத்தை சிங்கள அரசு புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு புரிகிற மொழியில் பேச வேண்டும் என்கிற எண்ணம் 1970களில் ஈழத்தில் இருந்த இளைஞர்களிடம் தோன்றிற்று. அப்போதுதான் ஆயுதங்கள் போராட்ட கருவிகளாகின. ஏறத்தாழ 3 தலைமுறை 35 ஆண்டுகளுக்கும் மேலாக களத்தில் அந்த மக்கள் நின்றார்கள். அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டமாக 2009 மே 17, 18 ஆகிய நாள்களில் நாம் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். எப்போதும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ளலாம். எந்த ஒரு விடுதலை போராட்டமும் ஒரே நேர்கோட்டில் பயணித்ததில்லை. முன்னும் பின்னுமான நிகழ்வுகள் வரலாற்றில் இருந்தே தீரும். நாமும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். 12 ஆண்டுகள் கடந்து விட்டன. அடுத்து என்ன என்கிற கேள்வி உலகம் முழுவதும் இருக்கிறது. நான் இப்படி எண்ணி பார்க்கிறேன். அடுத்த போராட்டம் அறவழியில், ஆயுத வழியில் நடந்து முடிந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து உலக நாடுகளின் ஆதரவோடு தமிழ் மக்கள், ஈழ மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பது என்பதாகத்தான் இருக்கும். எனவே இந்த கட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? தாயகத்தில் வாழ்கிற ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள், உலகத் தமிழர்கள் என 3 வகையினராக பிரிந்து கிடக்கிற தமிழர்கள் ஆகிய நாம் ஒருங்கிணைந்து ஒற்றை குரலில் நீதிக்கு போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான். எண்ணி பார்த்தால் கொடுமையாக இருக்கிறது, நெஞ்சம் கனக்கிறது. திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை பற்றி இன்றைக்கும் இந்த உலகம் ஏன் இவ்வளவு மௌனம் சாதிக்கிறது என்கிற கேள்விக்கு விடையே இல்லை. எனக்கு அந்த நாள் மிக நன்றாகவே நினைவிருக்கிறது. முன்னால் பேசிய நண்பர் ஒருவர் சொன்னதைப் போல 2009 ஜனவரியிலேயே இந்த துயரத்தின் தொடக்கம் வந்துவிட்டது. ஜனவரியில் கிளிநொச்சியின் மீது தாக்குதல் நடைபெற்ற போதே ஒரு மிகப்பெரிய பாரிய தாக்குதலை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது ஓரளவு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. எனவே 2009 ஜனவரியிலே தொடங்கி அடுத்த 5 மாதங்களுக்குள்ளாக ஒரு இனத்தை திட்டமிட்டு கட்டமைத்து அவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த மே 17ஆம் தேதி இரவில் நானும் ஃபாதர் கஸ்பர் அவர்களும், அன்றும் இன்றும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கனிமொழி அவர்களும் தொடர்ந்து இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்த அந்த செய்திகள் எப்படியாவது யாரையாவது தொடர்பு கொண்டு
மத்திய அரசினுடைய துணையோடு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட முடியாதா என்று கனத்து கிடந்த அந்த இரவு இந்த நாளிலும் எனக்கு நினைவிருக்கிறது. 16ஆம் தேதி இரவு களத்திலிருந்து பேசுகிறேன் என்று ஒரு தம்பி அங்கே பேசிய அந்த குரல், அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பின்னால் கேட்ட வெடி சத்தம், ஒருவேளை நான் உங்களிடம் பேசுவது இதுதான் கடைசியாக இருந்தாலும் இருக்கும் அண்ணா என்று அவர் சொன்ன அந்த குரல் எதையும் என்னால் மறக்க முடியவில்லை. இப்போதும் அந்த குரல் என் செவிகளில் ஒலிக்கிறது. இப்போதும் அந்த துயரம் நம் கண்களில் படர்கிறது. இப்போதும் அந்த வேதனை நம் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இது வெறும் வேதனையை வெளிப்படுத்தி கொள்ளுகிற நாடாக இல்லை. இங்கே பாடுகிற போது ஒரு பாடலை நான் கேட்டேன். கூட்டுக்குள் விடுதலையை அடைக்க முடியுமா என்கிற அந்த பாட்டு எப்போதும் எந்த விடுதலையும் எந்த கூண்டுக்குள்ளும் அடைபட்டு கிடந்ததில்லை என்கிற வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லுகிறது. உலகெங்கும் பறந்து கிடக்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கும் நாடு கிடந்து போனாலும் நாங்கள் உணர்வு கடந்து போகவில்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்டுகின்றன. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாடை முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்று மாவீரர் நாளில் ஒவ்வொரு இடத்திலும் பாடிய அந்த பாடலில் எத்தனையோ மாவீரர் நாளில் எத்தனையோ நாடுகளில் ஈழ மக்களோடு கலந்து நிற்கிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அந்த மக்களினுடைய உறுதி, அந்த மக்களினுடைய நிலைகுலையா தன்மை, அந்த மக்களினுடைய தேசப்பற்று இப்படி ஒரு பெரும் படுகொலைக்கு உள்ளாகி இருக்கிறதே என்கிற வேதனை நமக்குள் இருக்கிறது. இதிலிருந்து மீண்டாக வேண்டும். மீளவில்லை என்றால் நம்முடைய பழைய புறநானூற்று வீரங்கள் மட்டும் போதுமானதாக இருக்காது. நான் ஈழத் தமிழர்களிடத்திலே பேசுகிற போது பல முறை நான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறேன். புறநானூற்றை நாங்கள் பதிப்பித்தோம், நீங்கள் தான் புதுப்பித்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். புறநானூற்று வீரத்தை தமிழர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதற்கான ஒரே சாட்சியாக தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் இயக்கம்தான் இருந்தது. இங்கே பேசிய நண்பர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் எங்களால் இயன்றவரை மக்கள் திரள் போராட்டங்களை நடத்த முயன்றோம். ஆனால் உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு விடுதலை படையை கட்டி அமைத்த மக்கள் ஈழ மக்கள் தான். நான் எண்ணி பார்க்கிறேன், உலகத்திலேயே வேறு எந்த விடுதலை படையும் இப்படி 3 படைகளை கொண்டிருந்ததில்லை. இந்தோனேசியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் சுகர்னோவிடத்திலே ஒரு வானூர்தி இருந்தது என்று சொல்லுவார்கள். அது கூட அவருக்கும் தளபதிகளுக்கும் பயன்பட்ட வானூர்தி தான். ஆனால் தமிழ் ஈழத்தில் மட்டும்தான் தரைப்படையும் கடற்படையும் மட்டுமில்லாமல் வானமும் அவர்களுக்கு வசப்பட்டது. எனவே முப்படைகளையும் வைத்திருந்த ஒரு விடுதலை போராட்ட குழு வெறும் குழுவாக அல்லாமல் ஒரு பெரும் போர்ப்படையாக வளர்ந்தது. எப்படி இந்த பின்னடைவு நமக்கு வந்தது? வெறும் சிங்கள படைகளால் மட்டும் நாம் அழிக்கப்படவில்லை. உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் அனைத்தும் பின்புலத்திலே நின்றன. உலகத்தின் பல்வேறு வல்லரசு நாடுகள் சேர்ந்து ஓர் இனத்தை அழித்தார்கள். நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வல்லரசு நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது என்பது நம் எல்லோருக்குமான அவமானம் என்பதை நான் இப்போதும் ஏற்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த பின்னடைவை நாம் சந்தித்தோம். ஆனாலும் எந்த ஒரு இயக்கம், எந்த விடுதலை போராட்டமும் ஒரு பின்னடைவோடு முடிந்து போனதாக வரலாறு இல்லை. எத்தனை கட்டங்களை தாண்டி வந்தோம், எத்தனை கொடுமைகளில் நீந்தி வந்தோம், எத்தனை தலைமுறைகளை இழந்து வந்தோம். இத்தனைக்கு பிறகும் நாம் நம்முடைய உரிமைக்காக, கௌரவமான வாழ்க்கைக்காக குரல் கொடுத்தே தீர வேண்டும். உலக நாடுகளின் கவனத்தை கண்டிப்பாக ஈர்த்தாக வேண்டும். இந்த இனப்படுகொலைக்கு சொந்தக்காரர்களை கூண்டில் ஏற்றி தண்டிக்க வேண்டும் என்பதில் எப்போதும் நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த குரல் உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும். முன் எப்போதை காட்டிலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இப்போதுதான் வேலை கூடுதலாக இருக்கிறது. எல்லோரையும் விட நீங்கள் தான் ஐக்கிய நாடுகள் அவையில், உலக நாடுகளின் அரங்குகளில் இந்த குரலின் நியாயத்தை, இந்த நீதிக்கான குரலை எடுத்து வைக்க முடியும். உலக நாடுகளின் மூலம்தான் அடுத்த கட்டம் நகர்த்தப்பட வேண்டும். எந்த போராட்டத்திற்கும் பல கட்டங்கள் உண்டு. நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல அறப்போராட்டம், பிறகு அறம் சார்ந்த ஆயுத போராட்டம், இப்போது உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் போராட்டம் என அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாம் நகர்கிறோம். பேசிய நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்கள்,
நம்முடைய நினைவு தூணை கூட இடித்து விடுகிற ஒரு அநாகரிகமான ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இடிக்கப்பட்டது நினைவு தூண் அல்ல, நாகரிகமும் பண்பாடும் இடித்து உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஓர் மக்களோடு இணக்கமாக ஒரு அரசு இருக்க வேண்டும் என்று கருதினால் இந்த நினைவு தூணை கூட இடிப்பது என்பது மறுபடியும் ஒரு மக்கள் மீதான வெறுப்பை உமிழ்கிற காரியமாகத்தான் இருக்கும். நீங்கள் நினைவு தூணை இடித்து விடலாம், ஆனால் எங்கள் நினைவுகளை உங்களால் இடிக்க முடியுமா? நினைவு தூணை தகர்த்து விடலாம், ஆனால் நெஞ்சமெல்லாம் வேதனையோடு கூடியிருக்கிற தமிழ் மக்களின் குரலை, உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்கிற குரலை உங்களால் தடுத்து விட முடியுமா? எப்போதும் அடிக்கத்தான் பந்து எழும். எனவே ஒடுக்கத்தான் உணர்ச்சிகள் மறுபடியும் உறுதி பெற்று வந்து சேரும். ஆகையினால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது உண்மையிலேயே தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அவலம். இன்னமும் சரியாய் சொன்னால் முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூட பார்க்க வேண்டாம், மானுடம் கொல்லப்பட்டது. தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது அது வெறும் தமிழ் தேசிய பிரச்சனை. ஆனால் மானுடம் அழிக்கப்பட்டது என்கிற போதுதான் இது மனிதநேய பிரச்சனை. உலக நாடுகளின் கண்களில் இந்த உண்மையை நாம் கொண்டு போய் நிறுத்துவோம். ஒரு மனித இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கான உரிமைகளை கேட்டதற்காக, தங்கள் நிலத்தை தாங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னதற்காக ஒரு இனத்தையே அழித்திருக்கிற கொடூரம் நடந்திருக்கிறது. அந்த கொடூரத்தை கண்டு இந்த உலக நாடுகள் இன்னமும் மௌனமாகத்தான் இருக்கின்றன. மௌனங்கள் கலைக்கப்பட வேண்டும், மௌனங்கள் உடைக்கப்பட வேண்டும், நியாயத்தின் குரல்கள் உலகெங்கும் எழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே தான் மங்கி ஒலிக்கிற இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிற நாள் வர வேண்டும் என்கிற நோக்கிலே தான் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை கொண்டு இன்றைக்கு இருக்கிற அந்த கனடிய தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருப்போம். தென்கோடியில் இருந்த தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதனால் ஒரு நன்மையும் நேர்ந்திருக்கிறது. உலகத்தின் வடகோடி எல்லையில் தமிழ் இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. எனவே உலகெங்கும் பறந்து கிடக்கிற ஈழத் தமிழ் மக்கள், உலக தமிழர்கள், தாயகத்திலே வாழ்கிற ஈழத் தமிழர்கள் மூவரும் ஒருங்கிணைந்து அடுத்த கட்டத்திற்கு நம் உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்தை நகர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இந்த நாள் ஒரு வாய்ப்பாக, ஒரு ஊக்கமாக, ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுகிற நிகழ்வாக அமைந்திருக்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மிஸ்டர் சிவவீர பாண்டியன். நினைவு தூபியை அவர்கள் அழித்து விடலாம், ஆனால் எங்கள் நினைவுகளை அழிக்க முடியுமா? இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கள் மக்களுக்கான நீதிக்காக போராட வேண்டும். ஆமாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலியில் உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் மற்றும் பேராசிரியர் ருத்ரமூர்த்தி சேரன் அவர்கள் ஒரு கவிதையுடன் உங்களுக்கு. வணக்கம். இந்த கவிதை 2009ஆம் ஆண்டு மே மாதம் எழுதப்பட்ட கவிதை. நான் கவிதைகளை தமிழில் தான் எழுதுகிறேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு அந்த இடம் எனக்கு தெரியும். ஐ நோ தட் பிளேஸ். இந்த கவிதையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, வேறும் பல மொழிகளிலான மொழிபெயர்ப்பு என்னுடைய முகநூல் தளத்தில் விருப்பமானவர்கள் பார்வையிடலாம். அந்த இடம் எனக்கு தெரியும். இப்போது இணையத்தில் உலா வருகின்ற ஒளிப்படங்களில் இருக்கின்ற அந்த இடம் எந்த இடம் என்று நீங்கள் இனங்காண துடிக்கிறீர்கள். அந்த இடம் எனக்கு தெரியும். போர்க்குற்ற ஆணையாளர்களின் வலுவிழந்த தொழில்நுட்ப பிரிவினர் கைகளை பிசைகிறார்கள். அவர்களுக்கு வல்லரசு வழங்கும் செய்மதி படங்களில் துல்லியம் இல்லை, தெளிவு இல்லை, துலக்கம் இல்லை, விவரமும் இல்லை என குழம்புகிறார்கள். எனினும் அந்த இடம் எனக்கு தெரியும். அம்மணம், அபலம், திகைப்பில் மருண்டு இருண்ட கண்கள், ஆச்சரியமாக பெய்த மழையின் கலங்கிய நீர், அவற்றையும் எனக்கு தெரியும். அந்த சேற்றின் நிறம்
என்னுடைய கண்ணீர். அந்த சேற்றின் நிறம் என்னுடைய கண்ணீர். பாதி அழிந்தும் மீதி மறைந்தும் மங்கலாக தெரிகின்ற அந்த பாலை மரத்தையும் நான் அறிவேன். அந்த இடம் எனக்கு தெரியும். இடதுபுறம் காயா மரத்தின் கீழ் காயாத குருதியின் மனமும் எனக்கு தெரியும். அந்த பெண்களை இழுத்துச் செல்லும் போது, எங்களுடைய பெண்களை இழுத்துச் செல்லும் போது, அவர்களின் உடலை உங்களுடைய தேசியத்தால் உழுத ஆண்குறிகளின் வேடிக்கை களிப்பின் எக்காலத்தின் மீது ஒரு பிடி மண்ணை வீசுகிறேன். அந்த இடம் எனக்கு தெரியும். தன் மண்வாசனையில் உருகும் என் ஈரக் கால்களையும் கோபக் கண்களையும் விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு இந்த இனப்படுகொலைக்கு? அந்த இடம் எனக்கு தெரியும். அந்த இடம் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லப் போவதில்லை. நன்றி. Thank you, Professor Cheran. அடுத்ததாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் we would like to invite Ms. Salma Saheed, Member of Parliament for the riding of Scarborough Centre, for a short speech. Vanakkam. This is Salma Zahid, Member of Parliament for Scarborough Centre, and I send my warmest regards to each member of the Tamil community here in Scarborough, and it is with deep respect that I join you virtually for this 12th Tamil Genocide Remembrance Day. Thanks to CTC for organizing this event. I know tens of thousands of lives were lost, hundreds of thousands of people were displaced and disappeared in this decades-long war. That is why we need to keep the call for justice alive and remain vigilant in guarding the peace that has been obtained. I am heartened that in the March this year, the UN Human Rights Council renewed the mandate of the Special Rapporteur on the issue of human rights obligation in Sri Lanka. The Council decided to strengthen the capacity of the Office of the High Commissioner to collect, analyze, and preserve information as well as evidence. This will be used to develop possible strategies for future accountability process for the gross violations of human rights or serious violations of the international humanitarian law in Sri Lanka. Work will also be done to advocate for victims and survivors and to support relevant judicial and other proceedings. While we cannot gather today due to the ongoing pandemic, that does not dilute our commitment to justice. I want to thank the Tamil community for your contributions to Canada. You are part of the diversity that makes our country strong. And especially for all your contributions to fight this pandemic in the last 14 months. I know Tamil community, people from the Tamil community have been on the front lines making to serve Canadians to make sure that we are safe by putting their life at risk. So thank you for being there on the front lines to make sure that we fight this pandemic. And thank you for your contributions to Canada. Nandrik. Thank you, Ms. Salma Saheed, for that remark. Up next, I would like to invite the Councillor of the City of Toronto, Jennifer McKelvey. Vanakkam. Thank you so much, Stephen and Denton and the Canadian Tamil Congress for the invitation to join you today for Tamil Genocide Remembrance Day and Tamil Genocide Education Week. My name is Jennifer McKelvey, and I am the councillor for Scarborough Rouge Park since 2018. Our riding is home to a vibrant community of more than 10,000 Tamils that contribute to the collective well-being, and I've been so fortunate to learn about your rich culture, but also of the enormous struggles you faced and continue to be subjected to. It is important to recognize
the atrocities the Tamil community has experienced in Sri Lanka and remember the victims of these crimes. With the Tamil community in Ontario being one of the largest outside of Southeast Asia and its highest concentration in the Greater Toronto Area, it is extremely important that we talk about and remember the victims. Please know that I stand in solidarity with the Tamil community and acknowledge the importance that recognition of the genocide plays in progress towards peace. The Tamil community is a strong and resilient one, and their stories of seeking refuge in Canada and their successes are a testament to that. Nandri, thank you again for the opportunity to join you today. Thank you, Ms. Jennifer Meckel. All right. Up next, we have Sean Chen, Member of Parliament for the riding of Scarborough North. Hello, this is Sean Chen, Member of Parliament for Scarborough North, sending greetings to the Canadian Tamil Congress as they hold their event Remembering the Vanished Voices, multi-faith service for innocent lives lost in Sri Lanka's war. This year marks 12 years since the end of the Sri Lankan armed conflict. Yet peace and reconciliation have yet to be achieved on the island state. Most recently, we have seen attacks targeting the Tamil community, the destruction of the Mully Vaikal Memorial, the arrest of Jaffna's mayor are just two examples of why it is so important that we continue to strive for peace and justice. 2 years ago, I had the privilege of moving the motion that we unanimously passed in Canadian Parliament, calling on the United Nations to establish an independent international investigation into allegations of genocide committed against the Tamil people during the last phase of the armed conflict. Now, more than ever, that work is so important, and I am so pleased to see Canadian Tamil Congress do the important work that they do to raise awareness on this critical issue. Let us today, however, remember the lives that were lost, those who suffered and those who continue to suffer, and let us hope for a future that is built on reconciliation, justice, one that is filled with peace. Thank you. Nandri Vanakkam. Thank you, Mr. Sean Chen, for that remark. அடுத்ததாக 12ஆம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி இத்துடன் இந்த நினைவஞ்சலி முடிவுக்கு வந்துள்ளது. So we are now coming to an end. At this time, on behalf of the Canadian Tamil Congress, I would like to thank you all for joining us and giving some comforting and hopeful words. And of course, இத்துடன் இந்த 12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் கனேடிய தமிழர் பேரவை சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது வலிகளையும் வரலாற்றையும் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் கொல்லப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை கனேடியன் தமிழ் காங்கிரஸ் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.